ஒருவேளை பைபிள்ல சொல்லப்படுற மாதிரி இதுதான் கடைசி காலமா இருக்குமா? வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஜேஜே. 2019 இருந்து 2022 வரை 23 நாடுகள்ல இருந்து 55 லட்சம் ஏக்கர்ஸ் பயிர்களை அழிச்ச வெட்டுக்கிளி பத்தி பைபிள் அப்பவே எழுதப்பட்டிருக்கு. யோவேல் 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு போட்டிருக்கு. 28,000 கிலோமீட்டர்ஸ் நீளம் கொண்ட யுப்ரேட்டிஸ் நதி கிட்டத்தட்ட வத்தி போய் வறண்டுருச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 16:12 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்றுன்னு போட்டிருக்கு. இப்போ எல்லாமே டிஜிட்டல் தான். ஆன்லைன்ல 1 கிளிக்ல வேர்ல்ட்ல எங்க இருந்து எதனாலும் வாங்கலாம் விற்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு பக்கம் யுனைடெட் நேஷன்ஸ் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் மாத்தி மாத்தி குண்டு போட்டு கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:3 சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும்னு போட்டிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பைபிள்ல கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்கும்னு போட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 3ல சொல்றேன்.